தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை இன்னைக்கு 2வது நாளாக கூடியிருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்தவரையுமே மறைக்கப்பட்ட காரசாரமான விவாதங்கள், பாதியில் துண்டிக்கப்பட்ட சட்டப்பேரவையோட நேரலை, மேகதாது அணை தொடர்பான தனி தீர்மானம் சொல்லி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஆனா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவையோட நேரலை என்பது பாதியில் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்பிக்கை திருமணம் நடத்தும் போது ஃபுல் லைவையும் தாவேக அரசு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு வந்த ராஜ்மோகன் சரி ரொம்பலாம் பெருமைலாம் பீத்திக்கிட்டாரு. எங்க பாருங்க, தாவேக அரசுல மட்டும்தான் இந்த ஜனநாயகம் என்பது செழித்தோங்கி இருக்கு. ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே பீரியட்ல இந்த மாதிரி லைவ்லாம் போட மாட்டாங்க. ஆனா நாங்க ஒரு புதிய மரபை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இதே மரபு என்பதுதான் தொடரும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக ஆனோன்னு சொல்லிடுவாங்களே, டிரான்ஸ்பரண்டா நாங்க எல்லாமே மக்களுக்கு போட்டு காமிச்சிடணும்னு சொல்லுவாங்களே, அந்த வகையில இல்லாத பொல்லாத பெருமைலாம் பேசியிருந்தாரு. நம்மள நினைச்சிட்டோம்னா இன்னைக்கு ஆளுநருக்கு இந்த நன்றி சொல்லும் முறை வரும்போது அந்த அளவுக்கு தாவேக்காதான்ற மாதிரி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு. அதையொட்டி மக்களும் என்ன எதிர்பார்ப்புல இருந்தாங்கன்னா, ஓகே இன்னைக்கு ஃபுல் சட்டப்பேரவையோட லைவும் நம்மளுக்கு கிடைச்சிடும். குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த விவாத அந்த பாட்டு நடக்கும் போது எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்பாங்க, விஜய் அவர்கள் எப்படிலாம் பதில் சொல்ல போறான்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்புல இருந்தோம். கரெக்டா அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. எப்ப இந்த நேரலை என்பது துண்டிக்கப்படுதுன்னா, இந்த மேகதாது அணை தொடர்பான இந்த தீர்மானம்லாம் வாசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆளுநரோட உரைக்கு நன்றி சொல்வாங்களே, அந்த பாட்டில் தான் இந்த நேரலை துண்டிக்கப்படுது. இப்ப நீங்க கேட்கலாம், எங்க ஆளுநருக்கு நன்றி சொல்ல போறாங்க, இந்த பகுதியை துண்டிப்பதற்காக எதுக்கு இவ்வளவு விஷயம் பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகுதியில மட்டும்தான் ஆளுங்கட்சி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளை எதிர்கட்சிகள் முன்னெடுத்து வைப்பாங்க. அதற்கான பதில ஆளுங்கட்சி தரணும். தாவேக அரசு சார்பில் இருந்து இவ்வளவு நாளா அவங்க பண்ணி முடிச்ச இந்த 1 மாசம் ஆட்சி காலத்திற்கான கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். இந்த சமயமா பார்த்துதான் அந்த லைவை கட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு நேரடியாக விஜய் தான் காரணமா நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு விஜய்க்கு சிந்தனை இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இவர் ஆட்சியில பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் பொம்மை முதலமைச்சரா தான் இருக்கிறாரு. அதனால இதுக்கு பின்னாடி ஒரு வேலை பார்த்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஜெகதீஷ் மாமா தான். அதனால அவருக்கு நல்லாவே தெரியும், எப்படியோ இன்னைக்கு சட்டப்பேரவையில தலைவர் போவாரு, எதிர்கட்சிகள் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. இந்த 1 மாசத்துல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, போதைப் பொருள் எப்படி இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்த்து கேள்வி கேட்பாங்களே. அதனால அந்த சமயத்துல இவர் உள்ள போயிட்டு அவங்க கேள்வி கேட்க பதில் இல்லாம முதலமைச்சர் திருத்திருந்து முளைக்க, சோ இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள்ள போக எதிர்கட்சிகள் எல்லாம் ரவுண்டு கட்டி அது இதுன்னு கேள்வி கேட்க இவர் திருத்திருந்து முழிக்க போறாரு. அந்த வீடியோ மட்டும் எல்லாருக்கும் கிடைச்சிச்சுன்னா வச்சு ட்ரோல் பண்ணி விட்டுருவாங்களே, இந்த முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியலையே, ஆல்ரெடி தற்கூரி ஆட்சி தமிழ்நாடே சாட்சிலாம் போர்டு வச்சு சுத்துறாங்களே, இப்ப இந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துட்டா நம்ம ஆட்சி நம்ம இவ்வளவு நாளா கட்டி காத்து அந்த இமேஜ் எல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்துருமேன்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி இந்த லைவை கட் பண்ணிருக்காங்க. சோ இப்படி நீங்க லைவை கட் பண்றது மூலமாக உள்ள என்ன விஷயம் நடந்துச்சு அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாருமே தாவேக்காரங்கன்னு சொல்லி நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க. உள்ள என்ன விஷயங்கள்லாம் எழுப்பப்பட்டுச்சு, அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு பதில கொடுத்தீங்கன்னு சொல்லி திமுகவோட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் வெளியே போட்டு உடைச்சிட்டாரு. என்ன விஷயம் முதல் விவாதமா ஆக்கப்பட்டுச்சுன்னா தேசிய கீதம் தான். இப்ப என்ன நம்ம தமிழ்நாட்டோட மரபு சட்டப்பேரவை கூடிச்சுன்னா முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், இறுதியில பார்த்தோம்னா தேசிய கீதம் பாடுவோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தமிழ்தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் தேசிய கீதம் மறுபடியும் லாஸ்டா முடியும் போது தேசிய கீதம் பாடுறீங்களே, எதற்காக தமிழ்நாட்டோட இந்த மரபை மாத்துறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இங்க சட்ட ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போயிருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்புறம் நீங்க பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இந்த உரையெல்லாம் எழுதி தரீங்க, அதையும் ஆளுநர் இந்த கமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே மாறாம படிக்கிறாரு. அப்ப பிஜேபிக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான முறை என்பது இருக்கா? நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆளுநர் உரையுமே நாங்க கடந்த திமுக ஆட்சியில என்ன உரை எழுதி கொடுத்தோமோ அதைதான் நீங்க அப்படியே எழுதி கொடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட என்ன வார்த்தை சொல்லிட்டாருன்னா, அட்லி படம் மாதிரி அதை அப்படியே ஸ்டிக்கரை வெட்டி ஒரு பட்டி டிகிரிங் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு ராஜமோகனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் எழுந்து என்ன சொல்லிட்டாருன்னா, சட்டப்பேரவைக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசாதீங்கன்ற மாதிரி அவருக்கு கோவம் வந்துருக்கு. மறுபுறம் என்ன சொல்லிட்டாருன்னா, மறுபடியும் சிவசங்கர் எழுந்து நாங்க அட்லி பத்தி மட்டும் இல்ல, நான் உங்களை புட்டு சட்னி எல்லாத்தையும் பத்தி பேசுவேன்ற மாதிரி இவரை கலாச்சி விட்டுருக்காரு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, சிவசங்கர் அவர்கள் அட்லி படத்தை இழுத்து விட்டது எல்லாமே தவறாகவே இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி சட்டப்பேரவைக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் பேசுறீங்கன்னா இதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏன் கோவம் வரமாட்டுது? ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து நின்று இதுக்கு பதில் கொடுக்குறாரு. இதுக்கு நீங்க சட்டப்பேரவையில சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசுறீங்கன்ற வழக்கு அவரு கோவப்படுறாரு. முதலமைச்சர் எதற்காக அமைதியாக இருக்கிறாரு? ஒண்ணுமில்ல, எழுந்து நின்று உங்களுக்கு என்ன கேள்விக்கான பதில வேணுமோ என்ன கேளுங்க. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், 234 தொகுதியிலும் விஜய், எல்லாருமே விஜய், நான் தான் இந்த மக்களை ரீட் பண்ண போறேன்ற மாதிரி நீங்க பேசிருந்தீங்க.
அதனால நான் பதில் சொல்றேன், என்ன கேளுங்கன்ற மாதிரி, எதுக்கு நீங்க அட்லிலாம் இழுக்கிறீன்ற மாதிரி இவர் கோபப்பட்டிருந்தா நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம். முதல் முறையாச்சும் முதலமைச்சர் அவர்கள் வாயை திறந்து பேசுறாருன்னு சொல்லி. ராஜ்மோகன் பேசுறாரு, ஆனா முதலமைச்சர் பேச மாட்டாரு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்தோம்னா சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இந்த திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த வகையில தான் அவரோட ஃபேஸ் என்பது இருந்துச்சு. என்ன யோசிக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல. சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தோம், எல்லா கேமரா ஃபோக்கஸும் நம்ம மேலே தான் இருக்குமே, நம்ம பேசுறது மட்டும்தான் வசனம், நம்ம பேசுறதா டைலாக்கு, நம்ம வச்சுதான் சட்டம்ன்ற மாதிரி எல்லாருமே என்ன ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க. இன்னைக்கு நான் இங்க ஹீரோ மாதிரியே இல்லையே, ஹீரோ ரோலை எதிர்கட்சியினர் பண்றாங்களேன்ற மாதிரி அவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. அது என்ன ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியல. இப்படி ராஜ்மோகன் ஒரு சைடு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காரு. மறுபுறம் இப்படி சிவசங்கர் அவர்கள் போட்டு தாக்க அதுக்கு தாவேக தரப்புல இருந்து எந்த பதிலுமே இல்ல. நீங்க எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பேசுறீங்கன்ற பதில் மட்டும் தான் அவர் கிடைச்சிருக்கு போல. அடுத்ததான் திமுக சார்ந்த ஆஸ்டின், இந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டுல நீங்க என்ன இதுவரையுமே செஞ்சிருக்கீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல போதைன்ற வார்த்தையே இருக்காதுன்ற அளவுக்கு பேசிருக்கீங்களே, இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இது எதுவுமே பேசாம இருக்கீங்களே. முதலமைச்சர் விஜய் அவர்களே இப்பயாவது வாயை திறந்து பேசுங்க. இவரை பொறுத்தவரையுமே வானமே இடிஞ்சு விழுந்தாலுமே வாயை திறக்க மாட்டாரு. ஆளுநர் ஒரே படிக்கிறாரு, இது சரித்திர புரட்சின்னா சொல்றாரு. ஆமா, வாயவே திறக்காத ஒரு சரித்திர புரட்சியை விஜய் அவர்கள் பண்றாருன்னு சொல்லி இங்க திமுக தரப்புல இருந்து சொல்ல, அதுக்கு இப்ப யாருக்கு கோவம் வந்திருக்கணும்? நியாயப்படி பார்த்தா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோவம் வந்திருக்கணும். நான் ஏன்பா வாயை திறக்காம இருக்க, நீ கேளு பண்ற மாதிரி இவர் எழுந்திருக்கணும். ஆனா இவருக்கு பதிலாக எழுந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவஜனா சம்பந்தமே இல்லாம உள்ள என்ட்ரி கொடுத்து என்ன சொல்றான்னா, எங்க முதலமைச்சருக்கு எப்ப பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியும். கொளத்தூர்ல 5 நிமிஷம் எங்க முதலமைச்சர் பேசுனதால இங்க தோத்தே போயிட்டீங்க, அதனால இதெல்லாம் நீங்க பேசாதீங்கன்ற மாதிரி அவர் குரல் கொடுக்குறாரு. இப்போ இதுக்கும் இவங்க கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பேச மாட்டாரு, முதலமைச்சருக்கு வாயாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்களே அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் கூட கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுக்கு முன்னாடியே வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியே விட்டுட்டீங்க, இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி மக்கள் ஒரு எண்ணத்துல வந்துட்டாங்க. எங்களையும் அப்படிலாம் ஏமாத்த முடியாது, நாங்க மக்களுக்காக பேசுவோம்னு சொல்லி சட்டப்பேரவையிலே வச்சு நீங்க கொடுத்துக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள்லாம் என்னாச்சுன்ற மாதிரி தொடர்ந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்குமே பதில் இல்லை. சோ நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்கக்கூடிய இந்த மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, 6 சிலிண்டர் சொல்லி விவசாயிகளோட இந்த பயிர் கடன் தள்ளுபடி தொடர்பான பல்வேறு திட்டங்கள் இருக்கு, இந்த வாக்குறுதிகள்லாம் நீங்க எப்ப நிறைவேற்ற போறீங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கிறாங்க. இதுல கோபப்படுறதுக்கோ பரிதாபப்படுறதுக்கோ எந்த விஷயமே கிடையாது. இது எல்லாமே நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததா இவ்வளவு பேர் ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க தான் இப்ப தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க. பாட்டெல்லாம் பாடுனீங்கல்ல, இந்த மாதிரி கொஞ்ச நவுந்தனா பின்னாடி 8 கோடி பேர்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பின்னாடி 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதனால 8 கோடி பேரும் நல்லா வாழணும்னா உங்களை பார்த்துதான் கேள்வி கேட்க முடியும். அதனாலதான் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவஜனாவும் ராஜமோகனும் தான். சட்டப்பேரவை லைவ் வர கட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வசனம்லாம் பேசினாங்க. ஆனா என்ன மரபு நீங்க மாத்திருக்கீங்கன்னா, தமிழர்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்காத இந்த தமிழகத்தோட இந்த சட்டப்பேரவையை அப்படியே தலைகீழ மாத்தி பிஜேபி என்ன சொல்றாங்களோ அண்டர்கொண்ட டீலிங் பேசிட்டு இந்த மரபை மட்டும்தான் நீங்க மாத்திருக்கீங்கன்னு சொல்லி தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வராங்க. இப்ப இவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே அடுக்கா பார்த்தோன்னா பெண்களோட பாதுகாப்பு, தேர்தல் வாக்குறுதிகள், இப்படி எல்லா விஷயங்களும் கேட்டிருக்காங்க. எதுக்குமே அந்த தரப்புல இருந்து பதில் கிடையாது. அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியும், நீங்க பேசாதீங்க, சட்டப்பேரவைக்கு சம்பந்தமே நீங்க பேசாதீங்கன்ற மாதிரி தான் அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தான் எதிர்கட்சி தரப்புல இருந்து கேட்கப்பட்ட ஒரு பல்வேறு கேள்விகள். அடுத்ததான் அனைவருமே ஒருங்கிணைந்து போன விஷயம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, மேகதாது அணை தொடர்பான இந்த தனி தீர்மானம். தொடர்ந்து கர்நாடக அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அரசு இருந்த வரையுமே என்னால இந்த அணையை கட்ட முடியல, இதுக்கப்புறம் என்னங்க தாவேக அரசு தானங்க இருக்கு, அதனால நாங்க கட்டி போன்ற மாதிரி தொடர்ந்து காவிரி குறுக்களை பாத்தீங்கன்னா இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கான எல்லா விஷயங்களும் முன்னேற்பாடுகளையுமே கர்நாடக அரசு எடுத்து வராங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தனி தீர்மானமே போட்டிருக்காங்க. அதை இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளுமே வரவேற்று நாங்க எல்லாமே துணை நிற்போன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாரு. இப்ப என்னன்னா இந்த சம்பவம் வரை மட்டும் தான் இந்த லைவ்ன்றதை காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பாட்டு வரையுமே யாருமே கேள்வி கேட்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய இந்த தீர்மானத்துக்கு 100% எதிர்கட்சி தரப்புல இருந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த பாட்டு வரையுமே லைவ் விட்டுருக்காங்க. இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க இந்த மாதிரி தனி தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு
உங்களுக்கு இருக்கா? ஏன்னா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தானே கர்நாடக மாநிலத்தை ஆட்சி செய்யறாங்க. ஒண்ணுமே நீங்க வந்து இந்த மூகாம்பிகை அம்மையார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வழிபாடுக்கெல்லாம் போயிருந்தீங்களே, அப்ப கூட நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி இதற்கான விஷயங்களை நீங்க பேசிட்டு வந்திருக்கலாம். சோ அன்னைக்கே நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கர்நாடக வரையும் போயிட்டு உங்களோட நிலைப்பாடை தெரிவிச்சுக்கலாம், உங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு நீங்க வந்திருக்கலாம். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டப்பேரவையில் உரையாற்றும் போது சொன்னாரு, திமுக அரசு இருக்கும் போது இந்த மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எவ்வளவு ஸ்டெப் எடுத்தாங்க, அவங்க எவ்வளவு ஸ்டெப் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த கட்டாயம் அவ்வளவு அழுத்தம் என்பது உங்களுக்கு இருக்கானா? கிடையாது. உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் உள்ள இருக்கிறாங்க. நீங்க எப்படியோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வரலாம். அவங்களோட மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க அடிப்பணிஞ்சு போக மாட்டாங்க, அது வந்து நகர மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம். ஆனா அவனோட எதிர்ப்பை நீங்க தெரிவிச்சிருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா, இப்படி எதுவுமே பண்ணாம இன்னைக்கு சட்டப்பேரவைக்குள்ள வந்து நான் தனி தீர்மானத்தை இயற்றிட்டேன், நான் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட கொள்கையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதனால பார்த்துட்டு எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? அதனாலதான் உங்க ஆளுநர் உரையிலேருந்தே நீங்க பிஜேபிக்கு இணக்கமா இருக்கின்ற மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேள்வி நேரம்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட இந்த பதில் அளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஒரு பதில் அளிப்பாரா. அப்ப என்னன்னா திங்கக்கிழமை வந்து பதில் தரமாட்டாரா. ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதி கொடுப்பாங்க, இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க, இந்த கேள்வி கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு, அதனால பதிலாம் கரெக்டா கொடுத்துருக்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க போல. பதிலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை சொல்வாருன்ற மாதிரி தான் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போது, விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேச போறாரு, இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நம்ம முன்னெடுத்து வைக்கிறோம்ல, அதற்கான பதிலடி எல்லாம் கொடுக்க போறாரா இல்லையான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.